Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா சூப்பரான பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. சோ நம்ம போல்ஸ் எப்படி நம்ம இதல கிரியேட் பண்றதா இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ சேனலை வாட்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய நிறைய YouTube டிப்ஸ் உங்க சேனலை grow பண்றதுக்கான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலுக்கு வந்துட்டே இருக்கும். சோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. ஓகேவா? சரி ஓகே फ्रेंड्स, உங்க YouTubeல வந்த பிறகு கீழ ப்ளஸ் ஐகான் இருக்கும். அந்த ப்ளஸ் ஐகானை ஜஸ்ட் கிளிக் பண்ண பிறகு கீழே பாருங்க கிரியேட் a போஸ்ட்னு இருக்கும். இந்த கிரியேட் a போஸ்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேருக்கு இந்த இடத்துல தெரியாது. ஸோ எப்படி ப்ரோ நான் போல் செட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போல்னால் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு கேள்வி ஆடியன்ஸில் கேட்கலாம், அவங்க ஆன்சர் பண்ணுறத நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ஒரு இது காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ ஹவு மை சேனல் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட், நான் சும்மா இங்கிலீஷ்லாம் கேட்குறேன். இல்லாட்டி நீங்கள் தமிழில் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் செட் பண்ணோம். அதாவது 2-3 ஆப்ஷன்ஸ் வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த கீழே லெஃப்ட் சைடு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த அனலிட்டிக்ஸ், இதை கிளிக் பண்ணிங்க. இந்த இடத்துல நம்மளாம் ஒரு யூசர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல வைக்கணும். எஸ், யூஸ்ஃபுல், நோ யூஸ்ஃபுல், ஹேட் யுவர் சேனல். ஸோ இந்தமாரி அவங்க ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் அதில் நம்ம செட் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன்ஸ் அடிஷ்னலாக ஒரு 4-5 கேள்விக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் இன்னும் வைக்கணும் அப்படின்னா இந்த அனதர் ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இதை மறுபடியும் கிளிக் பண்ணால் இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இந்தமாதிரி எத்தனை டேப் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிட்டு ஆன்சர் கேட்குற மாதிரி வச்சுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு இது வேணாம், க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை நான் போஸ்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதன் மேலே ஒரு போஸ்ட்ன்னு இருக்குது, இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி டைமிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த டைமிங்கை நீங்கள் செட் பண்ணிவிட்டு இந்த டயத்தில் அவங்களுக்கு இந்த கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் இதில் டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ நான் போஸ்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ போஸ்ட்டு கொடுத்தோன்னா இந்த இடத்துல வியூன்னு இருக்கும். இதை வியூவை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள். என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படி சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு இது கேட்குற மாதிரி அவங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஓகேவா? ஸோ அவங்க யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் இந்தமாரி அவங்களுக்கு இந்தமாதிரி காமிச்சிடும் டக்குன்னு. ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் அவங்க எஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா இதை ஜஸ்ட் இப்படி டச் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இடத்துல டச் பண்ணுவாங்க. டச் பண்ணிட்டா அப்படின்னா எத்தனை பேர் உங்களுக்கு ஓட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்துக்க முடியும். ஒரு 50 பேர் ஓட் பண்ணியிருக்காங்கன்னா இதை பெர்சன்டேஜ் காட்டும். ஒரு 5% இது ஓட் பண்ணியிருக்காங்க, 2% யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு சேனலில் அந்தமாதிரி ஆல்ரெடி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தமாதிரி நான் போஸ்ட் போட்டிருக்கேன். இது என்னோடய இன்னொரு சேனலில் வேணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு மணி ஏர்னிங் சேனல். ஓகேவா? ஸோ இதுலேயே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்கள் என்னோட ஆடியன்ஸ்ட்டை. யுவர் ஃபேவரட் மணி ஏர்னிங் சேனல் சொல்லிட்டு ஒரு 3 பெரிய சேனல் இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் உங்களுக்கு ஜெயக்குமார் ஒரு யூடியூபர், அவர் ஃப்ரோசன் டீல் ஒரு யூடியூபர், மொபைல் டெக் ஏர்னிங்கிறது ஒரு யூடியூபர். ஸோ 141 பேர் இதில் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் 61% பார்த்திங்கன்னா மொபைல் டெக் ஏர்னிங் தான் அதிகமாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஸோ மொபைல் டெக் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 61% அதிகமாக ஓட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் அடுத்த ஒரு வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்தமாரி போல்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் யூசர்ஸ் மைண்ட் செட்டில் என்ன இருக்குது, எவ்வளோ அதிகமாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்கள்ட்ட அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பேசாமையே அடுத்து இந்த கண்டென்ட் போட போகிறேன், உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வேணான்னு சொல்லி விட்டுருங்க. ஓகே, அதில் ஒரு 5 கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டு இந்த கேட்டகரியில் வீடியோ போட போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க எதில் அதிகமாக ஓட் பண்ணிக்கணும், நீங்கள் அதை ரிலேட்டடாக வீடியோ பண்ணிக்கலாம். இது உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு கம்யூனிட்டி மாரி. இதை வச்சு நீங்கள் ஈஸியாக பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் ஈஸியாக பில்டு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஆப்ஷன்ஸு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த டிப்ஸில் உங்களுக்கு யூடியூப்பை பற்றி நிறைய டவுட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடுத்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்காக ஒரு டே லைவில் வரேன். மேக்ஸிமம் நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு நான் வரேன். ஸோ அதில் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் லைவ்லேயே நான் கொடுக்குறேன். நாளைக்கு காலையில் 10 மணி இல்லாட்டி 10:30 மணிக்கு நான் லைவ் வரேன். ஸோ நீங்கள் என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you. Bye.